எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளின் நன்மக்களே, இந்த 2025 பிப்ரவரியில் நான் போடுற கடைசி வீடியோ இதுதான். இன்ஷா அல்லாஹ் இனி நோன்பு முடிஞ்சு இறைவனர்களால் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ மக்கள் கேட்டிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தஹஜ்ஜத் வேளையில் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். நீங்கள் தந்திருக்கும் இந்த ஆதரவுக்கு நான் உங்களுக்கு முழுக்க நன்றி சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னை நோம்பு முடிஞ்சு 6 நோம்புலாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் இன்ஷா அல்லாஹ் வீடியோ போடுவேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் எப்படின்னா, அதாவது நாம் நல்லோர்களாகவே வாழ்ந்து நல்லோர்களாகவே மரணித்து நாம் எல்லோரும் மறுமையில் சுவனத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த செய்திகளை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்றைய தலைப்பு தஹஜ்ஜத் தொழுகையின் சிறப்பு. தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி பார்ப்போம். இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், நபியை இரவில் 1/3 பாகத்தில் தொழுது கொள்வீராக அப்படின்று இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகையின் மூலமாக அறிவிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு அவன் படைத்த மக்களாகிய நம்மை பார்த்து, என்னுடைய நல்லடியார்களே, நித்திரையிலிருந்து எழுந்து கொள்ளுங்கள், உங்களின் தேவைகளை என்னிடம் கேளுங்கள், நான் நிறைவேற்றி தருவேன் என்று இறைவன் நம்மை அழைக்கின்றான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகையை நமக்கு தொழுது காட்டினார்கள். அதாவது 2 மணிக்கும் 3:30 மணிக்கும் நடுவில் நாம் இந்த தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றணும். 2 ரக்காத்தாக 4 ரக்காத்துகள் தொழுகணும். இந்த தொழுகை தொழுது இறைவனிடம் நம்முடைய தேவைகளை, நியாயமான தேவைகளை இறைவன்கிட்ட நாம் கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். இப்போ சிறப்புக்குரிய ரமலான் மாதம் இன்னும் 2 நாளில் வர இருக்குது. இந்த நாளில் நாம் விடாமல் தஹஜ்ஜத் தொழுகையை கண்டிப்பாக நாம் தொழுதுடலாம். ஏண்டா மற்ற நாளில் நாம் கொஞ்சம் அசந்து தூங்கிடுவோம். இப்போ எப்படியே நம்ம சஹர் வைக்கிறதுக்காக வேண்டி எந்திரிப்போம். இப்போ நாம் 3:30 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்டா, நம்ம 3 மணிக்கு 2:30 மணிக்கு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நாம் சஹர் செய்யலாம். இந்த தஹஜ்ஜத் தொழுகைங்கிறது இறைவன் நமக்கு சொன்னது தான். இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மனிதர்களுக்கும் இந்த தொழுகையை தொழுக சொல்லியிருக்கான். இது நஃபிலான தொழுகை தான். நாம் 2 ரக்காத்தாக நஃபில்னு சொல்லி தான் நாம் தொழுவோம். நமக்கு என்ன சூறா மனப்பாடமாக இருக்கோ அந்த சூறாக்களை ஓதி நாம் தொழுகணும். இப்போ நமக்கு மன கஷ்டம், குழப்பம், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம மனசை அதிக பாரமாக தாக்கும்போது அன்னைக்கு நீங்கள் எந்திரிச்சு அதாவது 2 மணிக்கு 3:30 மணிக்கு நடுவில் எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுது அல்லாட்ட நம்முடைய தேவையை நான் முறையிட்டோம்டா நம்முடைய மனசே லேசாக இருக்கும். அது நிச்சயமாக இறைவன் அவனை பொறுத்து நமக்கு கண்டிப்பாக இறைவன் உதவி செய்வான். இப்போ நிறைய சகோதரிங்க என்கிட்ட கேட்பாங்க, இப்போ நீங்கள் 2 மணிலேருந்து 3:30 தொழுக சொல்கிறீங்க, தொழுதுட்டு திரும்ப தூக்கம் தானே வரும், தூங்கத்தானே செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி தூங்கும்போது பதருக்கு எங்களால் எந்திரிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்டா, நான் 3:30 மணிக்குள்ளே தான் தொழுவேன். 3:30 மணி அதுக்குள்ளே நான் தஹஜ்ஜத் தொழுது முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம திருமறையை ஓதி நம்ம ஏதாவது புக்கு படிக்கிறதா படிக்கலாம், இல்லை ஃபஜ்ர் வரைக்கும் நம்ம ஏதாவது வேலை பார்க்குறதா பார்க்கலாம். அப்படி வேலையில் செய்யும்போது நமக்கு நம்மளை அறியாமலே நம்மளுடைய நாவில் திக்ரும் சலாத்தும் தானாகவே வந்துடும். நம்ம அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே ஓதிக்கிட்டே இருக்கையிலேயே நம்மளுக்கு ஃபஜருக்கு பார்க்க சொல்லிடுவாங்க. அதோட நாம் ஃபஜரை தொழுதுட்டு இனி நம்ம வீட்டில் உள்ள வேலையில் செய்யவே நம்ம ஆரம்பித்தாலே அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்ப ஒரு பரக்கத்தான நாளாக இருக்கும். இனி அதோட நம்ம வீட்டு எல்லாம் கடற்கண்டு எல்லாமே முடிஞ்சிடும். ஓரளவு மத்தியானத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தால் மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கி முழிக்கலாம். இந்த தஹஜ்ஜத் தொழுகைங்கிறது ரொம்ப ஒரு பரக்கத்தான தொழுகை. நாம் இந்த தொழுகையை தொழுது அல்லாஹ்விடம் மனதார துஆ செய்வோம். இப்போது மற்ற நாட்களில் இந்த தொழுகையை நம்மளால் தொழுக முடியாட்டாலும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் கண்டிப்பாக இந்த தொழுகையை தொழுகலாம். ஏண்டா இப்போ மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வீடாக இருந்துச்சு அப்படின்டா நாம் எந்திரிச்சு தொழுவும்போது சின்ன பிள்ளைகள்லாம் இருந்துச்சுண்டா, பெரியவங்கள்லாம் ரொம்ப பெரியவங்களாக இருந்தாங்கண்டா வீட்டில் கொஞ்சம் நாம் எந்திரிச்சு தொழுவும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். இந்த ரமலான் மாதத்தில் அப்படி இல்லை, எல்லாருமே சின்ன பிள்ளையோடு எந்திரிச்சிருவாங்க. அதனால்
இந்த ரமலான் மாதம் முழுவதுமே நாம் தாராளமாக தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகலாம். இந்த தஹஜ்ஜத் தொழுகை நன்மைகள் அவ்வளவு நமக்கு இறைவன் தாரான். ஏண்டா 5 வேளை தொழுகைங்கிறது நம்மளுக்கு ஃபர்லான தொழுகை, கட்டாய கடமை. அதை நம்ம ஒவ்வொரு மனுஷரும் தொழுதே ஆகணும். ஆனால் இந்த தஹஜ்ஜத் தொழுகைங்கிறது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இறைவன்கிட்ட நாம் அழுது மன்றாடி தொழுது கேட்டோம்னா நிச்சயமாக இறைவன் இன்ஷா அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். அந்த தஹஜ்ஜத் தொழுகை அவ்வளவு ஒரு நமக்கு நன்மையை வாங்கி தரக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்குது. அதனால் சகோதரிகளே, உங்களுக்கு இது இந்த நோம்பில் தாராளமாக நம்ம எல்லாருமே தஹஜ்ஜத் தொழுகலாம். நீங்கள் சிறப்பாக தஹஜ்ஜத் தொழுகை நிறைவேற்றுங்க. கொஞ்சம் முன்னமே எந்திரிச்சிருங்க. முன்னமே எந்திரிச்சு தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம சஹருக்கு ரெடி ஆகலாம். இறைவனரால் நிறைய சகோதரிகள் தொழுகிறாங்க. தொழுதவங்க நிறைய நன்மைகள் பெற்றிருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதனால் இன்னும் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம ஆயுட்காலம் பூரா 5 வேளை தொழுகை நிறைவேற்றுற மாதிரி இந்த தஹஜ்ஜத் தொழுகை நஃபிலான தொழுகையை நாம் நிறைவேற்றுறதுக்கு இறைவன் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வான். இந்த தஹஜ்ஜத் தொழுகையின் மூலம் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிறைய பலன்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரும் ரம்லானிலிருந்து நாம் விடாமல் இந்த தஹஜ்ஜத் தொழுகை தொழுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். நிச்சயமாக தஹஜ்ஜத் தொழுகை தொழுது நம்முடைய தேவைகளை இறைவனிடம் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நிறைவேற்றி தருவான் என்று கூறி இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.